வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. இன்றைக்கி செய்ய போகிறது வெஜ் சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையானது பாருங்கள். காலிஃப்ளவர் ஒரு பூ, மீடியமான பூ, நல்லா வெந்நீரில் மஞ்சள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம். அதுக்குரிய மசாலா அரைக்கிறதுக்கு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம், முந்திரி பருப்பு, இஞ்சி, கரம் மசாலா பொடி, வத்தல் பொடி. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன், வெள்ளைப்பூண்டு 10, மிளகு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம அரைச்சி மசாலா ஆக்கிட்டு அப்புறம் அந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ மசாலா அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருவோம். மசாலாவில் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு நான் சொல்ல மறந்துட்டேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவை அரைச்சி எடுத்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காலிஃப்ளவர் போட்டு லேசாக வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. லேசாக செவக்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்துடணும். இந்தளவுக்கு செவக்காக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டுறோம். நான் இரும்பு கடாயில் இன்றைக்கி சமைக்கிறேன். பார்த்துங்களேன், நம்ம எப்போயுமே நான்ஸ்டிக்கில் தான் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு, சிம்பிளாக குழம்பு வைக்கிறதுக்கெலாம் இரும்பு கடாயை யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து நமக்கு உடம்புக்கு நல்லா கிடைக்கும். இது காலிஃப்ளவர் நம்ம எப்போ வைக்கிற குழம்போட இந்த மாதிரி வித்தியாசமாக வைக்கும்போது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எதுக்குனாலும் சாப்பிட்லாம். தோசைக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினோடனே காலிஃப்ளவரை போட்டுருங்க. மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த அரைச்ச மசாலையும் போட்டுருங்க. மசால் கொஞ்சம் அந்த பச்சை வாடை இல்லாமல் வதங்கணும். வதங்கினோடனே தக்காளி போட்டு தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா வற்றி கிரேவியாக வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றுவோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. காலிஃப்ளவர் வெந்நீரில் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டது. இப்போ உப்பு போடுறேன் பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு
மூடியை வச்சு மூடி வச்சிடணும் 10 நிமிஷம். மூடியை வச்சோன்னே சிம்மில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா கிரேவியாக வந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம அப்படியே மல்லிச்செடியும் கஸ்தூரி மேத்தியும் தூவி சர்வ் பண்ணலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மல்லிச்செடி தூவி கஸ்தூரி மேத்தியும் போட்டுரும். காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. சப்பாத்திக்கு, சோறுக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.